ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவ கிம்மத ராம் தூதோ கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆவணி மாதம் 28ஆம் தேதி 14/9/2015 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக தெய்வீக விஷயங்களை பார்க்கலாம். வறுமை விலகிறதுக்கு அப்படின்னு நிறைய பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வறுமை அப்படின்றது 2 விதமாக பிரிக்கலாம். அதாவது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூட வசதி இல்லாத நிலை, இன்னொன்று விருப்பப்பட்டதை அடைய முடியாத நிலை. இப்போ தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலை இல்லாத நிலைன்றது, தேவைகள் சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய இடம், சொந்த வீடு, உண்ணக்கூடிய ருசியான உணவு, அதுக்கப்புறம் நல்ல கௌரவமான வேலை. விருப்பப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது சில பேர் மாடி வீடு கட்டணும் ஆசைப்படலாம், சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படலாம், அதே மாதிரி விதவிதமான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கணும், ஆபரணம் வாங்கணும் ஆசைப்படலாம், ஆடம்பரமாக வாங்கணும் ஆசைப்படலாம். அது விருப்பப்பட்டது. இந்த ரெண்டுமே பூர்த்தி ஆகிறதுக்கு வழி உண்டான உண்டு. அதாவது ஓரளவு சௌகரியமாக இருக்கிறவங்க அதை விட வசதிகளை விரும்புறது இயற்கை. அதே மாதிரி அடிப்படை தேவை பூர்த்தி ஆகாதவங்க அது வேணும்னு நினைக்கிறதும் இயற்கை. அடிப்படை தேவை பூர்த்தி ஆகாதது தான் இங்கே வறுமைன்னு சொல்கிறோம். இருந்தாலும் இந்த 2 தேவைகளுமே மனிதர்களுக்கு பூர்த்தி ஆகிறதுக்கு இப்போ சொல்ல போகிறது பலன் தரும். சாஸ்திரங்களில் பெரியவாள்லாம் சொல்லியிருப்பா, எல்லாருக்கும் தெரியும். சூரியன் உதிக்கும் பொழுது, உதிக்கும் முன்பு எழுந்துக்கிறது, வீட்டில் எப்பயுமே நல்லெண்ணெய் விளக்காது ஏற்றுறது சுவாமி முன்னால், நகத்தை கடிக்காமல் இருக்கிறது, நகத்தை சுத்தமாக வச்சுக்கிறது, கை காலை எப்பயுமே அலம்புறது. சில பேர் பார்த்தீங்கன்னா கை காலை சுத்தம் பண்ண மாட்டான்.